ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் அவேக் சேனல். நான்கோல் இன்னைக்கு வீடியோவில் ரயில் பயணங்கள்ங்கிற ஒரு மலேசியன் தமிழ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ரயில் பயணங்கள் இந்த படத்தை ஷாலினி பாலசுந்தரம் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபுல் மூவி யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோயின் ஒரு வாட்ச் மெக்கானிக்காக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நம்ம ஹீரோ பார்த்தோம்னாக்கா, வீட்டில் சண்டை போட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வாட்ச்சு ஒரு நாள் ட்ரெயினில் மிஸ் ஆயிடுது. அந்த வாட்ச் ஹீரோயின் கையில் கிடைக்கிது. ஹீரோயின் அந்த வாட்சில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வாட்ச்சு யார் கொடுத்ததுனாக்கா, ஹீரோவோட ஒய்ஃப் கொடுத்தது. இந்த விஷயம் ஹீரோவோட ஒய்ஃப்க்கு தெரிய வருது. வாட்ச் காணாம போன விஷயம். உடனே 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுது. ஹீரோவும் டிவோர்ஸ் கொடுத்துறேன்ட்டாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோயின் அந்த வாட்சை கொண்டு போய் ஹீரோகிட்ட கொடுக்குறாங்க. 2 பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த இது காதலாக மாறுது. ஒரு ஸ்டேஜில் ஹீரோயின் வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுக்கும்போது, ஹீரோவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. உங்களுக்கு இந்த லவ் படம் பிடிக்கும் அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் ட்ராமான்னு தான் சொல்லுவேன் இந்த படம். இல்லை எனக்கு லவ் மூவியெல்லாம் பிடிக்காதுனாக்கா, இது ஒரு பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்க்குறது வந்து படத்தோட டியூரேஷன் தான். 1 1/2 மணி நேரம் தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தில் ஹீரோ இருக்காங்க, ஹீரோவுக்கு இன்ட்ரோ சாங் வைக்கிறேன், படத்தில் வில்லன் இருப்பான், ஹீரோ பழி வாங்குற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு எதுவுமே இல்லாமல், கதைக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோயின் யாருனாக்கா, இந்த படத்தோட டேரக்டர் தான் ஷாலினி பாலசுந்தரம். இவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஹீரோயினாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இந்த ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் ஷாலினி பாலசுந்தரமுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாகவும் இருக்காங்க, நல்லாவும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக எடுத்திருந்தாங்க படத்தை. இந்த படத்தில் ஹீரோ கபில் கபில் கணேசன் அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி மலேசியன் படத்துலலாம் நான் பார்த்தது இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஒருத்தன் ஆக்ட் பண்ணியிருப்பான். அவனுக்கு பேர் தெரில. அவனும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தான். நிறையா காமெடி பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஒரு சில இடத்துல சிரிப்பு வந்துச்சு. மற்ற இடத்துலலாம் சும்மா போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவனோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் காமெடியெல்லாம் ஒன்றும் ஒரு பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தில் ஹீரோயின் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுக்கும்போது, ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியும். ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணார், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாருன்னு தெரியும். ஆனால் கல்யாணம் பண்ணியிருந்தாருங்கிறது தெரியாது. கடைசியில் வந்து ஹீரோயினுக்கு அது தெரிய வருது. தெரிய வரதுனால இதுக்கப்புறம் ஹீரோவை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? இல்லை ஹீரோ வந்து மறுபடியும் தன்னோட ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லையா? கடைசியில் என்ன ஆச்சுங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. கடைசியில் ஹீரோயின் கூட தான் சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் படம் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் முடிச்சிருந்தாங்க. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட நம்ம எதிர்பார்க்காததா வச்சுருந்தாங்கனாக்கா, அந்த படம் வந்து வேறு லெவல்னு சொல்லியிருக்கலாம். பட் வந்து இது வந்து ஒரு ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. லவ் மூவி பிடிக்கும்னாக்கா இது ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்குது. இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.